ஹாய், ஹலோ, வெல்கம், வந்தனம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரியா, இப்போ நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸு 8ஆ 7ஆ மறந்துட்டேன். ஓகே, எஸ் 7ல் இருக்கணும். சரியா? ஓகே, ரொம்ப சிம்பிள். ஓகே, நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் இதுதான் எடுத்தேன். ஓகேவா? நம்மளுடைய தமிழில் ஓகே இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இருக்கிற மாதிரி ஆங்கிலத்தில் பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸ் இருக்கு. ஓகேவா? அவங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னா அவங்களோட ஆங்கிலத்தில் ஓகே அதாவது ஒவ்வொரு காலத்தையும் ஓகே இறந்த காலத்தில் ஒரு 4 டைப்பு, ஓகே அதுக்கப்புறம் நிகழ்காலத்தில் ஒரு 4 டைப்பு, அப்புறம் எதிர்காலத்தில் ஒரு 4 டைப்பு. சரியா? நான் சொல்ற மாதிரி வழியில ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப ஈஸி. சரியா? ஸோ இது நம்ம பார்த்தோம், லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஓகேவா? இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஓகேவா? அதுல சிம்பிள் ப்ரெசன்ட் இருக்கு. இதுல பாருங்க, ஐ ஈட் லஞ்ச், அவ்வளவுதான். ஆம்ல வரல. ஓகே, ஐ ஈட் லஞ்ச். ஓகே, ஈட் அப்படிங்கிறது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், இதுவே வெர்பா இருக்கு. ஈட்டுங்கிறதே இங்க வெர்பா இருக்கு, ஐ ஈட் லஞ்ச். அப்புறம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, சரி. இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கும், சரியா, அப்புறம் உலக உண்மைகள், ஜெனரல் ட்ரூத்ஸ், அதை பத்தி சொல்றதுக்கும். ஓகே, ஐ ஈட் லஞ்ச் எவ்ரி ஆஃப்டர்நூன், ஐ பாத் எவ்ரி மார்னிங், தினந்தோறும் காலையில குளிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம். ஸோ அதாவது சும்மா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியா புரியும் சிம்பிள் ப்ரெசன்ட் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. பாங்க, பேர்லயே இருக்கு சிம்பிள் ப்ரெசன்ட். சரியா? ஓகே மக்களே, அழகா கவனிச்சு போங்க. முழுசா இந்த வீடியோவை கவனிங்க தயவு செய்து, ஓட்டி பார்க்காதீங்க. ஓட்டி எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா தான் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நான் உங்க கூட இருந்து சொல்லி கொடுக்குற மாதிரியே இருக்கும். ஓகே, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாத்தீங்கன்னா ஓகே இப்போ ஓகே என்ன ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்காக நீங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்றீங்க. புரிஞ்சுதா? ஐ எம் ஈட்டிங் லஞ்ச். இது நீங்க பாக்குற சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி நினைச்சுக்கிட்டு இதை கத்துக்கணும். புரிஞ்சுதுங்களா? எப்படி இருந்தாலும் நீங்க யார்ட்டையாவது இதை வந்து பேசி ஆகணும்ல. ஸோ ஐ எம் ஈட்டிங் லஞ்ச்னா நீங்க இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, என்னுடைய லாஸ்ட் வீடியோ கவனிச்சவங்களுக்கு இது தெரியும். ஓகே, அப்புறம் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா இறந்த காலத்துல, உங்களுடைய கடந்த காலத்துல முடிந்து போன ஒரு செயலை நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. புரிஞ்சதா? ஓகே, ஐ ஹாவ் ஈட்டன் லஞ்ச் அப்படின்னா நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன், நான் சாப்பிட்டுட்டேன். ஐ ஹாவ் ஈட்டன் லஞ்ச். ஓகே, புரிஞ்சுதுங்களா? சோ கடந்த காலத்தில் முடிந்து போன ஒரு செயலை ஓகே நீங்கள் நிகழ்காலத்தில் உங்கள் நண்பரிடம் பேசும்போது இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும். ஐ ஹாவ் ஈட்டன் லஞ்ச், அவ்வளவுதான். இங்க பாருங்க, முக்கியமா கவனிக்க வேண்டியது ஓகே இந்த இடத்துல ஈட்டுங்கிறது வெர்பு, ஐங்கிறது ப்ரோனவுன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்சனல் ப்ரோனவுன் சொல்ல அதெல்லாம் வேண்டாம், நம்மளுக்கு ப்ரோனவுன் போதும். நவுன்ல ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. நம்ம இங்கிலீஷ் பேசணும் அழகான கிராமரோட போதும். ரொம்ப இன்டெப்தா கிராமருக்குள்ள போகாதீங்க, கத்துக்கவே முடியாது. ஓகேவா? சரி, அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா ஓகே ஐங்கிறது முன்னாடியே சொல்லியிருப்பேன், தட் இஸ் ப்ரோனவுன். ஆம்ங்கிறது ஆக்சிலரி வெர்பு. புரிஞ்சுதுங்களா? கண்டினியூஸ்ல மட்டும் இந்த மாதிரி கண்டினியூஸ் எங்கெங்க வருதோ அங்கெல்லாம் வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து வரும். இது நோட் பண்ணிக்கோங்க, அங்கெல்லாம் ஐஎன்ஜி சேர்த்து வரும். அநேகமா இந்த வீடியோ கொஞ்சம் இழுக்குமோன்னு பயமா இருக்கு.
ஓகே, ஐஎன்ஜி சேர்த்து வரும். ஓகே, ஈட்டுங்கிறது வெர்பு. சரியா? இந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ஓகே, பாத்தீங்க, சிம்பிள் பிரசன்ட் எப்போ யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணணும். பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவீங்க? ஏற்கனவே முடிஞ்சு போன ஒரு செயலை உங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட இல்ல உங்க அம்மாட்ட இல்ல யார்கிட்டயாவது சொல்லும் போது நீங்க பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவீங்க. என்ன வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஹேவ் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. சாரி, ஓகே, இந்த இடத்துல ஹேவ் யூஸ் ஆகுது, பாத்துக்கோங்க. பா ஹேவ். இந்த ஈட்டன் இருக்கு இல்லையா, வெர்பு கூட பங்க ஈஎன். ஓகே, இத வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவாங்க. ஈட்டன்ங்கிறத பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் அப்புறமா சொல்லித்தரேன். ஓகே, ஆனா இப்போதைக்கு ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் கூட ஓகே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஈட்டன் வரும். ஓகே, ஹேவ்க்கு அடுத்தது அது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு அர்த்தம். சரியா? அடுத்தது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல பாத்தீங்கன்னா ஓகே இந்த பீன் ஆட் பண்ணிருப்பாங்க. கண்டினியூஸ் வந்துச்சுன்னா ஓகே பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு மட்டும் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்துச்சுன்னா இந்த பீன் ஆட் ஆயிருக்கும். அப்புறம் கண்டினியூஸ் அப்படிங்கிறதுனால வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்திருப்பாங்க. சின்ன இதுல டெக்னிக், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? சோ பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ எப்ப யூஸ் பண்ணணும்? நீங்க கடந்த காலத்துல ஆரம்பிச்சு ஓகே இப்போ வரைக்கும் நிகழ்காலம் வரைக்கும் ஒரு செயலை தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா அதை சொல்றதுக்கு நீங்க பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்தணும். புரிஞ்சதா? சோ பிரசன்ட் டென்ஸ்ல 4 வெரைட்டி இருக்குங்க. சிம்பிள் பிரசன்ட், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், அடுத்தது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இந்த சிம்பிள் பிரசன்ட்டையும் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸையும் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸையும் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸையும் எப்பப்ப யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் தனியா ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க மக்களே. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. இல்ல ஞாபகம் வச்சுக்க முடியுதுனாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இத மறந்துடாதீங்க. ஓகே, திஸ் இஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். திஸ் இஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, இத மறந்துடாதீங்க. இது வந்து இங்க இருக்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இவ்வளவுதான். ஓகே, ஈஸியா படிச்சுக்கலாம் இந்த வார்த்தை. ஓகே, இந்த ஒரு எக்ஸாம்பிள்ல அப்படியே மனசுல பதிய வச்சுக்கோங்க. சரியா மக்களே? சரி, ஓகே. இப்ப பாருங்க, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பிரசன்ட் டென்ஸ்ல 4 வெரைட்டி இருக்கா? சிம்பிள் பிரசன்ட், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, சோ நல்லா நோட் பண்ணீங்கன்னா ஓகே நல்லா நோட் பண்ணீங்கன்னா இந்த ஆம் பாருங்க பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல மட்டும் தான் வருது. ஓகே, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நீங்க இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் படிக்கும் போதே உங்க மனசுக்குள்ள ஓடணும். என்ன ஓடணும்? இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை எப்போ பயன்படுத்தணும் அப்படிங்கிறத. அதே மாதிரி பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸையும் எப்போ பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ இந்த பிரசன்ட் டென்ஸ்ல 4 வெரைட்டி இருக்கு. இதே மாதிரி தாங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க இங்கிலீஷ்ல. ஓகே, ஒவ்வொரு இப்போ நம்ம பிரசன்ட் டென்ஸ் பார்த்தோமா, பாஸ்ட் டென்ஸுக்கு இதே மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப பாருங்க, அழகா கம்பேர் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்றேன், இங்க இருக்கிறத அப்படியே கட் பண்ணி கண்ட்ரோல் சி கொடுத்துக்கிறேன், ஆல் டேப். ஓகே, இங்க பேஸ்ட் பண்றேன். அப்படியே பாருங்க, அதேதான்
ஓகேவா? பாஸ்ட் டென்ஸ்ல பாருங்க, இங்க சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் இருக்கு. டென்ஸ் போடுறதுக்கு மறந்துட்டேன். நம்ம மக்களுக்கு குறைதான் டக்குன்னு படும், கண்ணுல தெரியும். சரியா? இங்க பாஸ்ட் டென்ஸ்ல பாத்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சரியா? அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ். இங்க பாருங்க, டென்ஸ் எங்கெங்கெல்லாம் வரலையோ அங்கெல்லாம் டென்ஸ் போட்டுக்கோங்கப்பா. சரியா? அடுத்து பாருங்க, நீங்க கம்பேர் பண்ண வேண்டியது அப்படியே அந்த நிகழ்காலத்துக்கு கூட தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ். புரிஞ்சுதுங்களா? ஓகே. இங்க வந்து என்ன பண்றோம்? ஓகே, ஈட்டுங்கிறது வந்து பிரசன்ட் டென்ஸ் வெர்பு. இங்க இருக்கிற ஈட்டு ஓகே பிரசன்ட் டென்ஸ் வெர்பு. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ நீங்க வந்து ஒவ்வொரு வெர்புக்கும் ரொம்ப ஈஸியா சொல்றேன். ஒவ்வொரு வெர்புக்கும் பாஸ்ட் டென்ஸ் என்ன, பிரசன்ட் டென்ஸ் என்ன, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன, அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து பிரசன்ட் டென்ஸ் வெர்பு. பிரசன்ட் டென்ஸ் வெர்பு எது? அந்த ஈட்டுங்கிறது. புரிஞ்சதா? ஆரம்பத்துல தாங்க எல்லாம் கொஞ்சம் இதா இருக்கும், அப்புறம் பழகிட்டீங்கன்னா ஈஸியா வந்துடும். சரியா? ஓகே, இது வந்து பிரசன்ட் டென்ஸ். ஓகே, இங்க வந்து ஓகே பிரசன்ட் டென்ஸ் வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து சொல்றோம் இங்க ஈட்டிங்ல. சரியா? சரி, இப்போ இங்க வாங்க, பாஸ்ட் டென்ஸ்க்கு வாங்க. அப்படியே இங்க வந்து ஐ ஏட்டுன்னு வருது பாத்தீங்களா? ஐ ஏட்டு, ஈட்டோட பாஸ்ட் டென்ஸ் ஏட்டு. நம்ம தமிழ்ல சொல்றோம்ல, சாப்பிடுகிறேன் அப்படிங்கிறது நிகழ்காலம், சாப்பிட்டாச்சு சாப்பிட்டேன் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும். சாரி, ஓகே, கொஞ்சம் இழுக்கும் இந்த வீடியோ, தயவுசெய்து நிறைய பேர் கவனிங்க. ஓகே, இவ்வளவுதான் ஷார்ட்கட்டு. ஓகேவா? ஓகே, சோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? ஏற்கனவே ஓகே நீங்க ஒரு முடிஞ்ச விஷயத்த சொல்றீங்க, ஐ ஏட் லஞ்ச், அவ்வளவுதான். ஓகே, இது ஒவ்வொன்றத்தை பத்தி நம்ம இப்ப நான் கொடுக்கறது வந்து எல்லாத்தையும் பத்தியும் இந்த அப்பா ஆங்கிலம் இவ்வளவுதான், பேசுறது இவ்வளவுதான், ஈஸி தான் அப்படின்னு சொல்றதுக்கான என்னாலான ஒரு முயற்சி, அவ்வளவுதான். ஓகே, சரியா? இங்க பாருங்க, பாஸ்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னா ஓகேவா, நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ என்ன நான் வந்து உங்களுக்கு இனிமேல் எடுத்துட்டு போவேன். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ எப்ப பயன்படுத்தணும்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா? அதே மாதிரி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் எப்போ பயன்படுத்தணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஓகே, இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு தேடல் இருக்கணும். அதுதான் thirst ஆஃப் நாலேஜ், அறிவு தாகம்ங்கிறது. அது நீங்க கூகுள், நான் உங்களை பத்தி நான் உங்களுக்கு இதெல்லாம் எடுப்பேன். ஆனா என்னோட ஆசை என்னன்னா, உங்களால எப்போ ஒரு விஷயத்தை சீக்கிரமா கத்துக்க முடியும்னா, ஓகே உங்க சைட்ல இருந்தும் ஒரு ஒரு சின்ன ஒரு தேடல், ஒரு அறிவு தாகம், ஓகே நாலேஜ் சீக்கிங், ஓகே thirst ஆஃப் நாலேஜ், இதெல்லாம் தேவை. சரியா? நீங்க இதை வந்து கொடுத்து பார்க்கணும். when to use simple past tense. சரியா? இதை நீங்க when to use simple past tenseங்கிறத நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க மக்களே. சரியா? ஓகே, அதே மாதிரி நான் இப்போ இதை வந்து ஜஸ்ட் கம்பேரிசன் தான் பண்றேன். ஓகேவா? இங்க வந்து ஐ எம் ஈட்டிங் லஞ்ச், இது வந்து இறந்த காலத்துல முடிந்து போன ஒரு, அதாவது இறந்த காலத்துல ஓகே நீங்க ஒருத்தட்ட ஒரு கதை சொல்றீங்க, நான் அப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தப்போ when it was raining, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும் போது. சோ இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு நீங்க பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. புரியுதா? ஓகே, இறந்த காலத்தில் ஒரு விஷயம் நடந்து கொண்டிருந்ததை நீங்கள் உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும் போது நீங்க பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க மக்களே. when it was raining, when I was eating. ஓகே, சோ இப்போதைக்கு புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இன்னும் வந்து நான் சும்மா உங்களுக்கு ஓவரால் ஒரு வியூ தான் கொடுக்குறேன். இன்னும் என்ன போன கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன். ஓகேவா? இத பத்தி இவ்வளவுதாங்க படிப்பு. பிரசன்ட் டென்ஸ்ல ஒரு 4 வெரைட்டி, பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு 4 வெரைட்டி, இத பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஃபியூச்சர் டென்ஸ்ல இதே மாதிரி இருக்கு.
இதை தெரிஞ்சுக்கிட்டவங்களாலே அப்புறம் நவுனு வெர்பு, ஓகே, அப்புறம் அட்ஜெக்டிவ் அட்வெர்பு, ஓகே, அதுக்கப்புறம் அட்ஜெக்டிவ், ஓகே, ஓகே, அட்வெர்பு, ப்ரிபோசிஷன்ஸ், ஓகே, இதெல்லாம் இப்ப தெரிஞ்சு வச்சுட்டாங்களே நீங்க அழகான அழகான ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசலாம். சரியா? ஓகே, சரி, இப்ப பாஸ்ட் கண்டினியூஸ் பார்த்தாச்சு. இப்ப அடுத்தது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வரும். ஓகே, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பாருங்க, இங்க ஹேவ் யூஸ் பண்ணிருக்கேன், இந்த இடத்துல ஹேட் யூஸ் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். ஓகே, இது எப்ப யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்க பாருங்க. டூ சர்ச், தேடல் ரொம்ப முக்கியம். இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, சோ நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, பிரசன்ட் டென்ஸ்ல எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? சிம்பிள் பிரசன்ட் எப்ப யூஸ் பண்ணணும், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்ப யூஸ் பண்ணணும், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் எப்ப யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும். ஓகே, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை எப்ப யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்ன்றது நான் சொல்லும் போதே எப்படி பேசணுங்கிறது வந்துடும். சரியா? அதே மாதிரி பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை எப்ப பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், எப்படி சொல்லணும். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லயே அதே மாதிரி நீ இந்த பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கிற 4 வெரைட்டியும் அப்படியே பாஸ்ட் டென்ஸுக்கு கம்பேர் பண்ணி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை எப்ப பயன்படுத்தணும், அதுக்கான ரூல் என்ன பாருங்க. வெர்பு வந்து இங்க ஈட்டு, இங்க என்னவாயிருச்சு, இது பாஸ்ட் டென்ஸ் வெர்பு, இது பாஸ்ட் டென்ஸ் வெர்பு. இது நான் திருப்பி சொல்றேன், இது சின்ன ஒரு முன்னோட்டம் தான். அதாவது என்ன காமிக்க ட்ரை பண்றேன்னா, இங்க பாருப்பா, ஒண்ணுமே இல்ல, ஆங்கிலம்ங்கிறது ஈஸி, இவ்வளவுதான். ஒப்பா ரொம்ப சின்னதா போயிடுச்சு. அது என்ன சைஸ் வேற தெரியல, போட்டு இருக்கும் நினைக்கிறேன். போல்டு வச்சுக்கிறேன், இதெல்லாம் டைம் வேஸ்ட் ஆகுது. ஓகே, பாஸ்ட் போல்டா இல்லையா, வாய்க்கு. ஓகே, பாஸ்ட் டென்ஸ் வெர்ப். ஓகே, ஓகே, இந்த ஈட்டன்ங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஏற்கனவே போட்டுட்டேன். ஓகே, சோ நான் கடைசியில முடிப்பேன். ஓகேவா? ஸோ ஐ வாஸ் ஈட்டிங் லஞ்ச், ஐ ஹேட் ஈட்டன் லஞ்ச். ஓகே, அடுத்தது இங்க பாருங்க, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஐ ஹேட் பீன். இங்க பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல ஐ ஹேவ் பீன் வருது. இங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஐ ஹேட் பீன். ஓகே, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்ப பயன்படுத்தணும்? ஒரு சின்ன தமிழ்ல ஒரு உதாரணம் சொல்லுவா. எப்பவுமே பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல கடந்த காலத்துல, இறந்த காலத்துல 2 செயல்கள் இருக்கும். நான் அங்க அவங்க வீட்டுக்கு போனப்போ மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அவங்க வீட்டுக்கு போனேங்கிறது ஒரு செயல், மழை பெஞ்சிட்டு இருந்ததுங்கிறது இன்னொரு செயல். when I went to their home. சரி வேண்டாம், ஓகே, இதோட வச்சுக்கோங்க. ஓகே, சார் நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டேன். ஓகே, நான் உங்களுக்கு நான் அழகா வந்து ஓகே இந்த பாஸ்ட் சொல்லும்போது சொல்றேன். நான் என்ன ட்ரை பண்றேன்னா, ஓகே, நீங்க வந்து சர்ச் பண்ணி பாருங்க, இந்த பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எப்ப யூஸ் பண்ணணும், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்ப யூஸ் பண்ணணும், ஈஸிங்க. ஓகேவா? கூகுள் சர்ச் கொடுத்து பாத்தீங்கன்னாலே வரும், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரியா? அடுத்தது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல எப்ப யூஸ் பண்ணணும். சரியா? இதே மாதிரி தான் ஃபியூச்சர் டென்ஸுக்கு இருக்கு. ஃபியூச்சர் டென்ஸ் பார்ப்போமா? இதை கட் பண்றேன், இங்க பேஸ்ட் பண்றேன். நான் இங்க இதுல என்ன சொல்ல வர்றேன்னா, இதெல்லாம் இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் எப்பப்ப பயன்படுத்தும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்கிலீஷ் பேசுறது ஈஸி, அவ்வளவுதான். அப்புறம் கடைசியில் ஒரு ஷார்ட்கட்டோட முடிப்பேன்.
ஏன் இப்படி வருது? வாதிக்குதுப்பா. ஐயோ, விளையாட்டுக்கு நான் வரலப்பா, இருங்கப்பா. இது கட் பண்ணிட்டேண்ணா. இது கண்ட்ரோல் இதிட்டு காப்பி பண்ணணும். சாரி மக்களே, எவ்வளோ கஷ்டம். முடிஞ்சது. ஏன்னா உங்கள் டேட்டாவை பற்றி எனக்கு கவலையாக இருக்குது. கண்ட்ரோல் சி. ஏன்னா சில லெசன்ஸ்லாம் இப்படி தான் இருக்குங்க. ஓகேவா? இதெல்லாம் தான் கடந்து தான் வரணும். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா இதே ஃபியூச்சர் டென்ஸில் இதே மாதிரி அப்படியே நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸோட கம்பேர் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நம்ம இனிமேல் நம்ம பாடங்கள்லாம் என்ன இருக்க போகுதுன்னா, ஓகே இங்கே பாருங்க வில்லு ஆட் பண்ணியிருக்கிறோம். ஓகே நோட் பண்ணிக்கோங்க, வில்லு. ஓகே, இந்த வில்லு ஈட்டு ரெண்டும் சேர்ந்து ஃபியூச்சர் டென்ஸ் வர்பு, அவ்வளவுதான். ஓகே, சும்மா இல்லைன்னா நீங்க எப்படி புரிஞ்சுக்க முடியுமோ அப்படி புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஃபியூச்சர் டென்ஸ்ல எல்லா இடத்துலயும் பாருங்க வில்லு வருது பாருங்க. மக்களே, என்னோட நோக்கம் என்னன்னா உங்களை வந்து ஓகே அட் த மேக்சிமம் ஓகே 2 வீக்ஸ்க்குள்ள உங்களை இங்கிலீஷ் பேச வைக்கணும். 2 வாரத்துக்குள்ள, அவ்வளவுதான். ஆக்சுவலி இந்த பிரசன்ட் டென்ஸ்ல இந்த 4 வகைகளையும் தெரிஞ்சுக்கணும், எப்பப்ப பயன்படுத்தணும் தெரிஞ்சுக்கணும். பாஸ்ட் டென்ஸ்ல இந்த 4 வகைகளையும் தெரிஞ்சுக்கணும், எப்பப்ப பயன்படுத்தணும் தெரிஞ்சுக்கணும். ஃபியூச்சர் டென்ஸ்ல இந்த 4 வகைகளை தெரிஞ்சுக்கணும், எப்பப்போ பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் என்னெல்லாம் ஓகே வெர்பு இருக்கு, அது முன்னாடியே சொல்லிட்டேன். வெர்புக்கு தனியா ஒரு நோட் புக் போட்டுக்கோங்கன்ட்டு, நவுனுக்கு தனியா ஒரு நோட் புக் போட்டுக்கோங்க. அப்புறம் நான் சொன்ன அட்ஜெக்டிவ், அட்வெர்பு, ஓகே, அதுக்கப்புறம் இந்த ப்ரிப்போசிஷன்ஸ். ஓகே, போதும், இவ்வளவு போதும். இதை வச்சுக்கிட்டு ஒரு டீசென்டான ஒரு ஆங்கில இலக்கணத்தோட கூடிய அழகான ஸ்போக்கன் இங்கிலீஷ உங்களால பேச முடியும். சோ பாத்தீங்கன்னா இந்த பிரசன்ட் டென்ஸ்ல 4 வெரைட்டி, பாஸ்ட் டென்ஸ்ல 4 வெரைட்டி, ஃபியூச்சர் டென்ஸ்ல 4 வெரைட்டி. வெரைட்டினா வகைகள்னு அர்த்தம். இந்த மொத்த 12 வகைகள் இருக்கு இல்லையா? பிரசன்ட் டென்ஸ்ல 4, பாஸ்ட் டென்ஸ்ல 4, ஃபியூச்சர் டென்ஸ்ல 4. இந்த 4 ஓகே மொத்தம் இந்த 12 வகைகளையும் இந்த 3 காலங்களிலும் இருக்கு. ஆங்கிலத்தில் இருக்கிற இந்த 3 காலங்களில் இருக்கக்கூடிய இந்த 12 வகைகளையும் எப்பப்போ பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஆங்கிலம் நீங்க பேச ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, நீங்க சின்ன ரூல்ஸ் மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா போதும். இங்க பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் டென்ஸ்ல எல்லாத்துலயும் ஐஎன்ஜி வரும். ஓகே பாருங்க, பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல எல்லாத்துலயும் ஈட்டன். ஒரே நிமிஷம், இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, அதாவது சரி, ஓகே, நான் இப்ப சொன்னது உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டு அடுத்தது முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போறேன். சரியா? அது தனியா ஒண்ணு போய்க்கிறேன். நீங்க உங்க சைட்ல இருந்து என்ன இது எல்லாத்தையும் நம்ம எடுக்க முடியாது. ஆங்கிலம் ஸ்பீடா கத்துக்கணும்னா ஓகே முதல்ல வந்து ஓகே வெர்பு. ஓகே, ஆங்கிலத்தில் எப்படின்னா ஒவ்வொரு வெர்புக்கும் ஓகே அதாவது 3 இருக்கு. அதாவது நம்ம அதை வந்து ஏற்கனவே பார்த்தோம். ஓகே, இது உங்களால தெரிஞ்சுக்க முடியுமான்னு பாருங்க. ஓகேவா? ஒவ்வொரு வெர்புக்கும் இருக்கு. ஓகே, வெர்பு வந்து ஓகே ஓகே பிரசன்ட், ஓகே பிரசன்ட் டென்ஸ் வெர்புன்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே, பிரசன்ட் டென்ஸ், ஓகே வெர்ப். ஓகே, இது நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு வெர்புக்கும். ஓகே, அடுத்தது ஓகே பாஸ்ட் டென்ஸ் வெர்ப். என்ன இது ரொம்ப முக்கியம் மக்களே. ஓகே, பாஸ்ட் டென்ஸ் வெர்ப். ஓகே, அடுத்தது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப்.
ஓகே, ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஓகேவா, நான் இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. ஓகே, இது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். இது கிரீன்ல போட்டுக்கலாம். ஓகே ஓகே, ஈட்டு. ஓகே, பாஸ்ட் டென்ஸ் வர்புக்கு என்ன? அப்பா, கலரே மாறுதுப்பா. ஏட்டு. ஓகே, அடுத்தது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பு வந்து ஓகே ஈட்டன். ஆமா, கண்ணை கட்டுதே. ஈட்டன். ஓகே, இதே மாதிரி ஓகே ஓகே, நீங்க என்ன பண்ணணும்னா உங்க சைட்ல இருந்து ஓகே கூகுள் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் கூகுள் ஓபன் பண்ணிட்டு ஓகே இங்க பாத்தீங்கன்னா ஓகே ரன்னு. ஓகே, சும்மா பிரசன்ட் டென்ஸ். ஓகே, அடுத்தது கமா கொடுத்துக்கோங்க. வருதா இல்லையான்னு தெரியல, நான் ட்ரை பண்றேன். பாஸ்ட் டென்ஸ். ஓகே, அடுத்தது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அவ்வளவுதான், அவனே கொடுத்துருக்கான் பாருங்க. பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் ஓகே பார்ட்டிசிபிள். ஓகே, பிரசன்ட் டென்ஸ் அவ்வளவுதான். பாருங்க, இதுதான் ஆங்கிலத்தில் ஒவ்வொரு வேர்பு பிரசன்ட் டென்ஸ்ல ரன்னு சொல்றாங்க, பாஸ்ட் டென்ஸ்ல ரேன், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ரன்னு. புரிஞ்சதா? ஓகே, இது நீங்க கத்துக்கணும் மக்கங்களே. ஓகேவா, இதுதான் கத்துக்கணும். ரன்னு. ஓகே, பாஸ்ட் டென்ஸ்ல ஓகே ரேனு. இதுக்கு வேணா தனியா ஒரு அத என்ன சொல்றது ஒரு 60 பக்கம் நோட் போட்டுக்கோங்க. இதுக்கு ரன்னு. இது மாதிரி நீங்க ஒவ்வொரு வேர்புக்கும் ஓகே இது மாதிரி கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். இது வந்து உங்களுடைய தேடல். புரிஞ்சதா? ஓகே, இது ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து ஓகே உங்களால முடிஞ்சதுன்னு நான் இதெல்லாம் உங்களுக்கு எடுப்பேன், இது எல்லாத்தையும் உங்களுக்கு எடுப்பேன். ஓகேவா, ஆனா உங்க சைட்ல இருந்து உங்க தேடல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஓகே. அதுக்கப்புறம் வந்து உங்க சைட் வந்து அதாவது அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இஃப் யூ வாண்ட் இதெல்லாம் நானே எடுப்பேன். ஓகேவா, அட்வர்ப் அதுக்கு பத்தி கவலைப்பட வேண்டாம். அட்ஜெக்டிவ்ஸ், அட்வர்ப் அண்ட் தென் ப்ரிப்போசிஷன்ஸ், இவ்வளவு போதும். ஓகே, ப்ரிப்போசிஷன்ஸ். ஓகேவா, இதெல்லாம் அதாவது உங்க சைட்ல இருந்து இவ்வளவு தேவை. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஓகே இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஓகே அப்புறம் வந்து ஓகே அவ்வளவு. அதுக்கப்புறம் அவ்வளவுதானா? அப்புறம் வந்து இந்த நவுன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நவுன்ஸ். ஓகே, அப்புறம் வந்து ப்ரொனவுன்ஸ். ஓகே, அடுத்தது கொண்டு போலாமா? ஓகே, அடுத்தது வேர்ப்ஸ். வேர்ப்ஸ்ல பாருங்க, இது எல்லாத்தையும் இதோட படிச்சுக்கணும். ஓகே, ஒரு வேர்ப் அப்படின்னா அது வந்து நிகழ்காலத்துல என்னன்னு சொல்றாங்க ஆங்கிலத்துல. ஓகே, இறந்த காலத்துல என்னன்னு சொல்றாங்க. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரொம்ப பழசுன்னு வச்சுக்கலாம். ஓகே, ரன், ரேன், ரன்னு. அது மாதிரி ரைட்டு. ஓகே, எழுதுறதுக்கு என்ன பார்க்கலாமா? அதாவது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, நீங்க எப்படி அதாவது இதெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களால ஆங்கிலம் பேச முடியும். ஓகே, ரைட்டு அவ்வளவுதான், எல்லாமே உங்களுக்கு வந்து நிற்கும். பாருங்க, இவங்க கொடுத்துருக்காங்க. டிரைவ், ட்ரோவ், ட்ரிவன், ஈட், ஏட், ஈட்டன், ஃபால், ஃபெல், ஃபாலன். ஓகே, இதுல வருதான்னு தெரியல. ஓகேவா, சோ நீங்க அது மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே, ரைட்டுக்கு ஓகே ரைட், ரோட், ரிட்டன் வரும். ஓகே, செக் பண்ணிக்கோங்க. சரியா? நான் எப்படி படிக்கணுங்கிறதையும் சொல்லிட்டேன்.
சரி, இவ்வளவு தெரிஞ்சா போதும். இவ்வளவு விஷயங்கள் நீங்க பாக்குற இந்த விஷயங்கள், அப்புறம் அலாங் வித் ஓகே நான் என்ன சொன்னேன், ஓகே பாத்தீங்கன்னா 12 வெரைட்டிஸ் ஆஃப் டென்சஸ். இவ்வளவு தெரிஞ்சா போதும், உங்களால ஆங்கிலம் பேச முடியும். எவ்வளவு டைம் ஆச்சுன்னு வேற தெரியல. ஓகே அடுத்தது ஓகே ஓகே 12 வெரைட்டிஸ் ஆஃப் ஓகே 12 வெரைட்டிஸ் ஆஃப் ஓகே டென்சஸ். ஓகேவா, 12 வெரைட்டிஸ் ஆஃப் ஓகே 12 டென்சஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். சரியா, ஓகே 12 வகைகள். ஓகே அதுக்கு போதும், இவ்வளவு தெரிஞ்சாலே போதும். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்க இதுல பார்த்திருக்கோம். ஓகேவா, ஸோ அந்த 12 வெரைட்டிஸ் ஆஃப் இதோ இங்க இருக்கிறது, இது எல்லாத்தையும் எப்பப்ப பயன்படுத்தணும். ஓகே 12 வெரைட்டிஸ் ஆஃப் ஓகே டென்சஸ். நான் ஒரு பர்டிகுலர் டைம்குள்ள வெரைட்டி பிடிக்கலான்னு பார்த்தேன். 12 வெரைட்டிஸ் ஆஃப் ஓகே டென்சஸ் இல்லைன்னா 12 குரூப்ஸ் ஆஃப் டென்சஸ். சரி, ஓகே ஓகே ஸோ இது மட்டும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா, நான் அதாவது அடுத்த செஷன்ல இருந்து ஓகே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஓகே இந்த சிம்பிள் ப்ரெசன்ட்ல இன்னொன்று கவனிச்சிங்கன்னா ஒன்று புரியும். ஓகேவா, நான் உங்களுக்கு ஏற்கனவே எடுத்திருப்பேன் எப்படி வந்து, அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல எப்படி வந்து ஒரு வாக்கியத்திலிருந்து, இப்போ ஐ ஈட் லஞ்ச் அப்படிங்கிறது ஓகே இது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸா. ஓகே இது எப்படி நீங்க ஒரு நெகட்டிவா சென்டென்ஸா மாத்துவீங்க? புரிஞ்சதா? நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறது ஐ ஈட் லஞ்ச், நான் சாப்பிடலங்கிறதுக்கு எப்படி சொல்லுவீங்க சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல? அவ்வளவுதான். அங்க ஒரு கேள்விக்குறி வருதா? ஓகே அதுக்கப்புறம் இந்த ஐ ஈட் லஞ்ச எப்படி ஒரு கேள்வி வாக்கியமா மாத்துறது? நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களால ஆங்கிலம் பேச முடியும். புரியுதா? இந்த ஐ ஈட் லஞ்ச ஓகே இது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ், குட்டி சென்டென்ஸ், ஒரு 3 வார்த்தைகள் இருக்கிற ஒரு சின்ன சென்டென்ஸ், சின்ன வாக்கியம். இதுல இருந்து எப்படி வந்து ஒரு நெகட்டிவ் வாக்கியத்தை, ஒரு எதிர்மறை வாக்கியத்தை அதாவது உருவாக்குறது? நான் இதுக்கு சொல்லி கொடுத்திருப்பேன். ஐ எம் ஈட்டிங் லஞ்ச ஓகே ஐ எம் நாட் ஈட்டிங் லஞ்ச்னு போட்டுக்கலாம். அதுதான் உங்களுக்கு எதிர்மறை வாக்கியம். ஓகே அதே மாதிரி ஐ ஹாவ் ஈட்டன் லஞ்ச்ல இருந்து ஓகே எப்படி ஒரு எதிர்மறை வாக்கியம், அதாவது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸை கிரியேட் பண்றது? திங்க் பண்ணுங்க, யோசிங்க. ஆனா இது எல்லாத்தையும் படிப்போம். ஓகே அப்புறம் ஐ ஈட் லஞ்ச்ல இருந்து எப்படி ஒரு கேள்வியை உருவாக்குறது? ஓகே சரி சொல்லட்டும். அதுக்கு டு ஐ ஈட் லஞ்ச், புரிஞ்சதா? டு எங்கே வருதுன்ட்டு அதெல்லாம் பார்ப்போம், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகேவா? சோ இந்த ஒரு சென்டென்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன கவனிக்கிறீங்க அப்படின்னா இதே தான் எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். ஓகே இந்த ஒரு சென்டென்ஸ்ல இருந்து ஓகே அதாவது யூ நீட் டு அப்சர்வ். ஓகே என்னென்ன பார்க்கணும்? ஓகே நெகட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ் புரிஞ்சுங்களா? ஓகே அடுத்தது இதுல இருந்து நீங்க அதாவது அடுத்தது கொஸ்டின் நெகட்டிவ் சென்டென்ஸ். நான் இதெல்லாம் உங்களுக்கு வந்து இதுல எடுத்திருப்பேன். புரிஞ்சுதுங்களா? இது அதாவது இதை ஒன்று உருவாக்கிக்கணும். ஓகே நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகே அடுத்தது இதுல இருந்து ஓகே இதுதான் பாசிட்டிவ் சென்டென்ஸ், ஏற்கனவே இருக்கு. ஓகே இதுல நீங்க வந்து
கொஸ்டின் பாசிட்டிவ் சென்டென்ஸை உருவாக்கிக்கணும். தயவு செய்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நான் எடுத்திருப்பேன் பாருங்க மக்களே. ஓகே, இது வந்து கொஸ்டின் ஓகே பாசிட்டிவ் சென்டென்ஸ். அதாவது ஓகே, இதுவே பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான். எது பாசிட்டிவ் சென்டென்ஸ்? இதுவே. இதுவே ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான். ஓகே, இது இது இந்த ஐ ஈட் லஞ்ச்ல இருந்து எப்படி நீங்க ஒரு அதாவது நான் சாப்பிடுறேன் அப்படிங்கிறது தான் ஐ ஈட் லஞ்ச்னு சொல்லி இருக்கிறோம். நான் சாப்பிடுறேன்னா அதுக்கு ஒரு கேள்வி உருவாக்கணும் இல்லையா? புரியுதா? ஓகே, சோ நீங்க ஒவ்வொரு இதுக்கும் அதே மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம். ஐ எம் ஈட்டிங் லஞ்ச். ஓகே, எப்படி நீங்க ஒரு கேள்வி வாக்கியமா மாத்துவீங்க? am முன்னாடி கொண்டு போயிருங்க. am I eating lunch? முடிஞ்சது கதை. ஓகே, அதுக்கப்புறம் ஐ எம் ஈட்டிங் லஞ்ச் எதிர்மறை வாக்கியம் நெகட்டிவ் சென்டென்ஸா எப்படி மாத்துவீங்க? ஐ எம் நாட் ஈட்டிங் லஞ்ச். ஐ எம் நாட் ஈட்டிங் லஞ்ச். சோ அந்த எதிர்மறை வாக்கியத்திலிருந்து இந்த மாதிரி ஓகே, இந்த மாதிரி ஓகேவா, இந்த மாதிரி எதிர்மறை வாக்கியத்திலிருந்து கேள்வி எப்படி உருவாக்குவீங்க? ஐ எம் நாட் ஈட்டிங் லஞ்ச்ல இருந்து கேள்வி எப்படி உருவாக்குவீங்க? கேள்வி எப்படி உருவாக்குவீங்க? am I not eating lunch? நான் சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லையா? நான் மதிய உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லையா? ஏமா முன்னாடி கொண்டு போயிருங்க. புரிஞ்சதா? சோ உங்களுடைய பயணம், உங்களுடைய தேடல் அப்படிங்கிறது புது வெர்பு, புது நவுன்ஸ் கண்டுபிடிக்கிறதா இருக்கணும். புரிஞ்சதுங்களா? அப்புறம் வந்து நான் எல்லாம் நிறைய சொல்லிட்டேன். ஓகேவா? நான் சோ இதெல்லாம் எப்படி எடுப்பேன்னு சொல்றதுக்கு நம்ம முன்னாடி பார்த்த ஒரு வெள்ளோட்டம் தான் இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 4த்தையும் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதாவது 4 அதாவது பாசிட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இருந்து இந்த கேள்வி வாக்கியம், அப்புறம் நெகட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ்ல இருந்து இந்த கேள்வி வாக்கியம். இதே மாதிரி தாங்க இதுக்கும் அதே மாதிரி இருக்கு. இப்போ ஐ ஹாவ் ஈட்டன் லஞ்ச்னா இது எப்படி வந்து நீங்க எதிர்மறை வாக்கியமா நெகட்டிவ் சென்டென்ஸா மாத்துவீங்க? எஸ் சொல்லுங்க, யோசிக்கிறீங்க இல்லையா? நாட் போடணுமா வேண்டாமா? இவ்வளவுதான். இதே மாதிரிதான் ஓகே இதுக்கும் படிக்கணும். புரிஞ்சதா? அடுத்தது இதுக்கும் படிக்கணும். எல்லாத்துக்கும் சோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படிக்கும் போது இந்த ஐ ஏட் லஞ்ச்ல இருந்து கேள்வியை எப்படி உருவாக்குறது? அப்ப அங்க டிட் வரும். டிட் ஐ ஈட் லஞ்ச்? ஓகே, புரிஞ்சதுங்களா? இதுக்கு இங்க ஈஸி. இங்க வந்து வில்லை போட்டுடலாம், வில்ல முன்னாடி கொண்டு போயிருங்க ஆம் மாதிரியே. இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கு. இந்த ரூல்ஸை நீங்க எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே இங்கிலீஷ் அட் த மேக்சிமம்ங்க. ஓகேவா? ஓகே, நான் ஒரு போன எடுத்திருக்கிறேன். ஓகே, ஒரு 1 வீக், ஓகே, ஒரு 6 கிளாஸ். அப்புறம் நீ அப்ப சொல்லி கொடுக்கறது எல்லாமே ஷார்ட்கட்ஸ். ஓகே, இனிமேல் வரப்போற என்னோட ஒவ்வொரு கிளாஸ்லயுமே பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இருக்க போறது ஓகேவா? இப்ப நீ அடுத்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா இந்த இஸ், ஆம், ஆர் அதெல்லாம் டு பி வெர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, பாருங்க, பாத்தீங்கன்னா இது இருக்கும் எல்லாமே டு பி வெர்ப்ஸ் தனியா இருக்கும். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆம், இஸ், ஆர் ஓகே இது எல்லாமே பிரசன்ட் டென்ஸ் சம்பந்தமானது. ஓகே, இந்த வாசு வேற எல்லாம் பாஸ்ட் டென்ஸ் ஓடுது.
ஓகே, இந்த பி, பீயிங்கு, பீனு அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இப்ப நம்ம பீன் பயன்படுத்தி இருக்கோம். புரிஞ்சதா? இது எல்லாமே டு பி வேர்ப்ஸ். ஓகேவா? அழகா எடுத்துட்டு போறேன். ஓகேவா? நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். பாருங்க, இந்த ஆம் இஸ் ஆர் இருக்கா? ஓகே, இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து இந்த ஆம் இஸ் ஆறு எப்படி பயன்படுத்துறது, நம்மளுடைய பயணம் இனிமேல் எப்படி இருக்கும்னு தயவுசெய்து விடாம அட்டன் பண்ணுங்க மக்களே, ப்ளீஸ். ஓகே, அப்பதான் வரும், ஆங்கிலம் வரும். நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஓகே மேக்சிமம் ஃபார் 2 வீக்ஸ்ல பேசிடலாம். நான் இப்ப சொல்லி கொடுத்த இந்த டெக்னிக்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லாமே நீங்க பண்ண வேண்டியது வந்து ஓகே, இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை எப்படி பயன்படுத்தணும், எப்ப பயன்படுத்தணும், எந்த மாதிரி பயன்படுத்தணும், எந்த சூழ்நிலையில பயன்படுத்தணும், இல்லைன்னா எந்த சூழ்நிலையில பேசணும், எப்படி பயன்படுத்தணும் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகேவா? அதே மாதிரி இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸும் எப்ப பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி தான் அப்புறம் இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருந்து கேள்விகள் எல்லாம் எப்படி உருவாக்குறது, அப்புறம் எதிர்மறை வாக்கியங்கள் நெகட்டிவ் சென்டென்சஸ் எப்படி உருவாக்குறது, அப்புறம் நெகட்டிவ் சென்டென்சஸ்ல இருந்து எப்படி கேள்விகளை உருவாக்குறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களால ஆங்கிலம் பேச முடியும். நான் இப்ப இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் சொன்னது எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். இங்க இப்ப ஸ்கிரீன்ல பாக்குற எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். சரியா? அநேகமா 3/4 மணி நேரம் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. தயவு செய்து இந்த கிளாஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இதுல நான் உங்களுக்கு நிறைய ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே, கல்கற்பி சேனல் வந்து அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு சேனல். ஓகே, அழகா சரி, நீங்க வேணும்னா நீங்க ஓகேவா, அதாவது இன்னொரு ஒரு வாரம் கவனிச்சுட்டு நீங்க நிறுத்திடலாம். ஆனா ஓகே, இந்த சேனல்ல தொடர்ந்து பிரயாணம் செய்யும் போதுதான் உங்களுக்கு ஒகாபுலரி நிறைய வேர்ட்ஸ் ஓகே, அப்புறம் தீல எப்ப பயன்படுத்தணும், தி இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகே, அதெல்லாம் வந்து உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? சோ நீங்க புரிஞ்சுக்க என்ன, உங்களுக்கு எல்லாருக்குமே ஆங்கிலம் ஓரளவுக்கு தெரியும், ரொம்ப புதுசு கிடையாது. எல்லாருக்கும் மோஸ்ட்லி A to Z வரைக்கும் தெரியும். ஓகே, சில ஆங்கில வார்த்தைகள் தெரியும். எல்லாருக்கும் கொஞ்சம் வெர்பு தெரியும். வாக்குன்னா என்னன்னு தெரியாதா, ரன்னுன்னா என்னன்னு தெரியாதா, ஸ்லீப்னா என்னன்னு தெரியாதா, சேரு, டேபிள், டெலிவிஷன் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ற நவுன் போதும். இதுல இருந்து நீங்க வந்து உங்களை வந்து பலப்படுத்திக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா வார்த்தைகளை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நவுன் பேங்க், வெர்பு பேங்க் அப்படின்னு போட்டு வச்சுட்டு வார்த்தைகளை சேர்த்துட்டே போக வேண்டியதான். அப்புறம் நீங்க சேர்த்த வார்த்தைகளை இப்ப நீங்க பாக்குற அந்த 12 வகைகள் இதை வச்சுட்டு நீங்க ஆங்கிலம் பேச வேண்டியதான். சோ நான் உங்களுக்கு பிரசன்ட் கண்டினியூஸ் உங்களுக்கு ஒரு 6 நாள் எடுத்திருக்கிறேன். அப்புறம் நேத்து ஒரு நாள், அப்புறம் இன்னைக்கு ஒரு நாள், மொத்தம் ஒரு 8 நாளா? இல்ல மொத்தம் 7 நாள் வரும். ஐயோ குழப்பம்பா. ஓகே ஓகே, ஒரு 7 நாள். இந்த 7 நாள் வச்சுக்கிட்டு இப்ப நீங்க பண்ண வேண்டியது ஓகேவா, நான் இந்த பிரசன்ட் டென்ஸ்ல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் எப்படி பயன்படுத்தணும், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி பயன்படுத்தணும், பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படி பயன்படுத்தணும், பிரசன்ட் எப்படி பயன்படுத்தணும், எப்போ பயன்படுத்தணும், ஓகேவா, பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி பயன்படுத்தணும், எப்போ பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நேத்து கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்த பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிற அந்த 4 வெரைட்டிஸ் எப்ப பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், அப்புறம் இதுல வந்து எப்படி வந்து எதிர்மறை வாக்கியங்களை கிரியேட் பண்ணணும், எதிர்மறை வாக்கியங்கள்ல இருந்து எப்படி கேள்விகளை உருவாக்கணும், அப்புறம் நேர்மறை வாக்கியங்கள் இதெல்லாம் பாருங்க. ஐ ஏட் லஞ்சுங்கிறது நேர்மறை வாக்கியம், பாசிட்டிவ் சென்டென்ஸ். இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இருந்து எப்படி கேள்வியை உருவாக்கணும், இதை பத்தி தான் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களால ஆங்கிலம் பேச முடியும். இதுதான் ஃபைனல் கன்க்ளூஷன், இறுதியான ஒரு முடிவு. வெர்பு, நவுனு, அட்ஜெக்டிவ், அட்வெர்பு, ப்ரிபோசிஷனு, அப்புறம் நீங்க கண்ணில் பார்த்துட்டு இருக்கிற இந்த 12 வகைகள் இதெல்லாம் தெரிஞ்சாலே உங்களால பேச முடியுங்க. நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன்.
சரியா? ஏன்னா ஒண்ணுமே கிடையாது ஆங்கிலம். ஓகே, இது அடிப்படை. இந்த 12 காலங்கள் இங்க இருக்கு பாருங்க. இதுல இருந்து இதுலதான். ஓகே, இன்னும் நான் கூட இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்து ஐ ஈட் லஞ்சுங்கிறது இட்ஸ் அ பாசிட்டிவ் சென்டென்ஸ். இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இருந்து எப்படி கேள்வியை உருவாக்குறது தான் ஓகே கொஸ்டின் பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகேவா? அப்புறம் இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இருந்து ஓகே நெகட்டிவ் சென்டென்ஸ் இருக்கு. ஓகே, அதாவது நெகட்டிவ் சென்டென்ஸ் என்னன்னு அதையும் சொல்லிடுறேன். ஐ டூ நாட் வரும், அவ்வளவுதான். ஐ டோன்ட் ஈட் லஞ்ச், ஐ டூ நாட் ஈட் லஞ்ச், ஐ டோன்ட் ஈட் லஞ்ச். ஸோ ஐ டூ நாட் ஈட் லஞ்ச், டூ நாட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் டோன்ட். ஐ டோன்ட் ஈட் லஞ்ச்பாங்க. நம்ம ஐ டூ நாட் ஈட் லஞ்ச்னே வச்சுப்போம். ஐ டூ நாட் ஈட் லஞ்ச்ல ஓகே டூவை தூக்கி முன்னாடி கொண்டு போயிருங்க. சரி, அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். ஓகேவா? அந்த கேள்விகள் வர்றது வைக்கிறது, நான் இதெல்லாம் சும்மா உங்களுக்கு ஆங்கிலம் வந்து பேசுறது எவ்வளவு ஈஸின்னு சொல்றதுக்கு தானே. ஓகே, ஒரு முயற்சி தான். ஓகேவா? அப்புறம் எல்லாத்துக்கும் மேல நான் சொல்லிட்டே இருக்கிறது பேசணும் பேசணும் பேசணும். ஏதாவது நீங்க சொல்றது கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணி பாக்குறதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். பாருங்க, ஐ டோன்ட் ஈட் லஞ்ச். ஓகே, இது ஒண்ணு. அடுத்தது அதுவே வந்து ஐயோப்பா கொஞ்சம் இருங்கப்பா, நான் எதுவும் பேசாம இருக்கணும். ஐ டு நாட் ஈட் லஞ்ச். ஓகே, அந்த டூவை முன்னாடி கொண்டு போறதா வேண்டாமா? பார்க்கலாமா? Do I okay not eat lunch? Do I not eat lunch? இது தப்பா இது கரெக்டா? இந்த கேள்விகள்லாம் வருதா உங்களுக்குள்ள? சோ நான் என்ன சொல்ல வர்றேன்னா ஓகே நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நான் உங்களுக்கு நான் பயிற்சி தான் கொடுக்குறேன். ஐ டு நாட் ஈட் லஞ்ச் அப்படின்றதுல இருந்து எப்படி கேள்வியை உருவாக்குவீங்க? நான் மதிய உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லையா? தமிழ்ல உருவாகுது இல்லையா? ஆங்கிலத்துல உருவாகுமா? புரியுதா? ஓகே, சோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஓகே ஐ ஈட் லஞ்ச். சரி, அங்கேயே போட்டுவோமா? இன்னொன்னு, அதாவது நம்ம இதுல இருக்கிறோம். ஓகே, இப்போ ஓகே அதாவது இப்போ ஐ ஈட் லஞ்ச் பார்த்தோமா? ஐ ஈட் லஞ்ச். ஓகேவா? இது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, இதோட நெகட்டிவ் சென்டென்ஸ் என்ன? I do not eat lunch. இதைத்தான் என்ன பண்ணுவாங்க ஷார்ட் ஃபார்ம்ல? ஓகேவா? இந்த ஓவெல்லாம் எடுத்துட்டு நல்ல கவனிங்க, இப்படி போட்டு இப்படி போடுவாங்க. ஐ டோன்ட் ஈட் லஞ்ச். இப்ப நம்மளுக்கு அடுத்த கேள்வி என்னன்னா ஓகேவா இந்த ஐ ஈட் லஞ்ச்ல எப்படி ஐ ஈட் லஞ்ச்ல இருந்து எப்படி ஒரு கேள்வியை உருவாக்குறது? ஓகே, டு ஐ ஈட் லஞ்ச். இத வந்து ஒரு மாடுலேஷன்ல ஓகேவா இது ஒரு கேள்வி வாக்கியம்ங்கிறதுனால டு ஐ ஈட் லஞ்ச் அப்படி கேட்கணும். டு ஐ ஈட் லஞ்ச். ஓகேவா? சோ இதுல இருந்து எப்படி நீங்க கேள்வியை உருவாக்குவீங்க
ஐ டோன்ட் ஈட் லஞ்ச்ல இருந்து டூ முன்னாடி கொண்டு போறது. அப்புறம் சில பேர் பாத்தீங்கன்னா ஐ டூ ஈட் லஞ்ச்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் உங்க மனசுக்குள்ள உருவாகணும். அப்பதான் உங்களால வந்து ஆரம்பத்துல எல்லாமே கஷ்டம் தான்ப்பா. ஆரம்பத்துலதான் கஷ்டம். ஆஃப்டர் 2 or 3 weeks 1 monthக்கு அப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கு இதெல்லாம் பழகிரும். நீங்க இந்த சேனல்லேயே டெய்லி லெசன்ஸ் கவனிச்சிட்டு இருக்கும் போதே பழகிரும். ஜஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 monthக்குள்ள உங்களுக்கு அவ்வளவு கிரீக் லட்டின் வேர்ட்ஸ் பிரெஞ்சு வேர்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. ஆனா நீங்க டெய்லி பேசணும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசணும். இப்ப நம்ம கூகுள் சர்ச்ல பார்த்தோம் இல்லையா, இப்ப இது மாதிரி பேசணும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கொடுத்திருக்கிறேன். இதுல இருந்து எப்படி நீங்க கேள்வியை உருவாக்குவீங்க? இது வந்து ஒரு ஹோம் ஒர்க்கா கூட வச்சுக்கலாம். புரியுதா? ஏன்னா இதுல இருந்து நம்ம இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஓகே, இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஓகே, திஸ் இஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் இல்லையா? இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஓகே, நம்ம போன வாரம்லாம் பார்த்தது ஓகே பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இங்க பாருங்க, நான் அப்படியே கொண்டு போறேன், இத கீழே கொண்டு போறேன். ஓகே, இங்க நான் ஆம் சேர்த்திக்கணும். ஐ ஆம் ஈட்டிங் லஞ்ச். ஓகே, இங்க டோன்ட்லாம் வராது. டோன்ட், இந்த டூ வந்து ஓகே இது சம்பந்தப்பட்ட விஷயம், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஐ ஆம் நாட் ஈட்டிங் லஞ்சு. நான் போன வாரமே தெளிவாக உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கிறேன். மக்களே பாருங்க. இப்போ இது என்னன்னா, இப்போ ஐ எம் ஈட்டிங் லஞ்ச்ல இருந்து ஐ எம் ஈட்டிங் லஞ்ச் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் இல்லையா? இதுல இருந்து எப்படி ஒரு கேள்வியை உருவாக்குவீங்க? நான் முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஆமா முன்னாடி கொண்டு போயிருங்க. ஆமா ஈட்டிங் லஞ்ச் முடிஞ்சது. ஓகே, இங்கேயும் ஆம முன்னாடி கொண்டு போயிருங்க. ஆம் ஐ நாட் ஈட்டிங் லஞ்ச்? மக்களை மன்னிச்சுக்கோங்க, அது 1 hour பக்கத்துல போகுது இந்த வீடியோ. சாரி, இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டுங்க இந்த டெக்னிக். இந்த வீடியோ முழுசா கவனிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? நீங்க இப்போ வந்து ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஓகேவா? இதுல வந்து நீங்க உங்களுடைய தேடலை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால ஆங்கிலம் பேச முடியும். அநேகமா இன்னில இருந்து இந்த வீடியோ கவனிச்சதுக்கு அப்புறமே ஓகே உங்களால ஆங்கிலம் பேச முடியும். என்னன்னா நான் அந்த 12 டென்சஸ் எடுத்தேன்ல, அதாவது பிரசன்ட் டென்ஸ்ல 4, பாஸ்ட் டென்ஸ்ல 4, ஃபியூச்சர் டென்ஸ்ல 4. ஓகே, அந்த 4 மொத்தம் அந்த 12 டென்சஸ் வகையில எப்பப்போ எப்படி பயன்படுத்தணும், எந்தெந்த எப்பப்போலாம் பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களால ஆங்கிலம் பேச முடியும். ஸோ நீங்க உங்களுடைய தேடல் அதை நோக்கியே தான் இருக்கணும். ஓகே, என்னுடைய ஃபர்தர் மோர் கிளாஸஸ் வந்து எல்லாமே இதை ஒட்டி தான் இருக்கும், ஆனா கொஞ்சம் டீடைல்டா இருக்கும். ஓகேவா? அலாங் வித் ஒகாபுலரி ரொம்ப முக்கியம். தட் இஸ் பவர்ஃபுல். நீங்க வந்து ஒரு ஸ்டைலான ஒரு இங்கிலீஷ் பேச முடியும். பெடகாஜி, பீடியாட்ரிஷியன். சோ நான் எதுக்கு சொல்றேன்னா ஓகே, இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு வந்து நீங்க உச்சரிக்கிறது கரெக்டா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி பயன்படுத்துங்க.
அதான் நான் இப்ப சொல்றது அதுக்கு புரியல. ஓகேவா? பீடியாட்ரிக்ஸ் பாருங்க. பீடியாட்ரிஷியன். எஸ், இட் இஸ் ரைட். புரிஞ்சுதா? உங்களுடைய உச்சரிப்பு, உங்களுடைய சொல் உச்சரிப்பு, போனடிக் சவுண்ட் சொல்லுவாங்க. அது எல்லாத்தையுமே அது எல்லாத்தையும் செக் பண்றதுக்கு நீங்க தயவு செய்து இந்த கூகுள் சர்ச்சில் இருக்கிற இந்த மைக்கை பயன்படுத்திக்கோங்க மக்களே. அப்புறம் இன்னொன்னு கவனிக்கும் போது, இது வந்து என்னோட தாழ்மையான வேண்டுகோள், ஹம்பிள் ரெக்வெஸ்ட். ஓகே, அதாவது லேப்டாப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆனா எவ்வளவு பேரால லேப்டாப் யூஸ் பண்ணணும்னு தெரியல, அந்த கஷ்டமும் தெரியும். ஓகேவா? பரவாயில்ல, மொபைல் போன் இருந்தாலும் இல்ல போதும். ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு வந்து மொபைல் போனே போதும், தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஓகே, என்ன மொபைல் போன் கவனிச்சா போதாதுங்க, பேசணும். பேசும்போது உங்களுடைய மொபைல் போன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இது இருக்கும். ஓகே, இந்த மாதிரி அந்த மைக் சிம்பிள், கூகுள் குரோம் ஓபன் பண்ணிட்டு இது கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய நீங்க சொல்லும் போது அது கண்டுபிடிச்சிட்டு அந்த வார்த்தையை கொண்டு வருதான்னு பாருங்க. கொண்டு வந்துச்சுன்னா உங்களுடைய உச்சரிப்பு, ப்ரொனன்சியேஷன் கரெக்ட்னு அர்த்தம். சரியா? ஓகே, நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அப்புறம் ஆங்கில வார்த்தைகளை சொல்லும் போது, ஓகேவா, ஓகே, நீங்க தப்பா உச்சரிச்சாலும் பரவாயில்ல, நம்ம தாய்மொழிக்கு ஏற்பதா நம்மளால ஆங்கில வார்த்தைகளை பேச முடியும். பின்னாடி வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப ஆரம்ப கட்டத்துல இருக்கிறவங்களுக்கு முதல்ல பேச ஆரம்பிங்க, பேசணும். நீங்க உச்சரிக்கிற வார்த்தையை வந்து இந்த கூகுள் சர்ச்ல இருக்கிற இந்த மைக்கு புரிஞ்சுக்கிட்டு அந்த வார்த்தையை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கணும். ஆனா கம்மியா பேசுங்க, நிறைய எல்லாம் அதால புரிஞ்சுக்க முடியாது. அது மேக்சிமம் பாருங்க, நான் இப்ப ரொம்ப பேசணும்னா அது கவனிக்குதா இல்லையான்னு தெரியல. ஹாய், ஹவ் ஆர் யூ, ஆர் யூ தேர், வென் ஆர் யூ கோயிங் டு கம், ஓகே ஐ எம் கோயிங், அவ்வளவுதான். அது மேக்சிமம் அது இன்னும் ஒரு ஒரு 3 செகண்ட் 4 செகண்டுக்குள்ள அது வந்து என்ன கவனிக்குதோ, அது வந்து என்ன கவனிக்குதோ அதை உங்களுக்கு வந்து கொண்டு வந்து தந்துகிட்டு இருக்கு. புரிஞ்சுதா மக்களே? ஓகேவா? ஓகே, நிறைய பேசிட்டே நினைக்கிறேன். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க, நிறைய படிங்க. ஓகே, ஸோ இது சொல்ல வந்தது அதுதான். ஸோ உங்களுடைய பயணம் வந்து என்னவா இருக்கணும்னா, ஓகே, இப்போ அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இதுக்கு நான் உங்களுக்கு என்னென்ன சொன்னனோ, ஓகே, அதெல்லாம் அப்படியே இதுக்கும் அப்ளை ஆகும். ஓகேவா? இதுக்கும் அப்ளை ஆகும். ஓகே, இதுக்கும் அப்ளை ஆகும். அப்புறம் எல்லாம் இதுக்கும் அப்ளை ஆகும், பாஸ்ட் கண்டினியூஸ் எல்லாத்துக்கும். புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், அதுக்கு தான் சொல்றேன். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கும் ஓகே இதுக்கும் இதுதாங்க ஷார்ட்கட்டு. ஓகே, அடுத்தது ஃபியூச்சர் டென்ஸ். எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும் இந்த 12 வெரைட்டிஸும். ஓகே, அடுத்தது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். சரி, நான் திருப்பி சொல்றேன், இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிருக்கணும். அதை பத்தியான ஒரு டிஸ்கஷன் நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட அதாவது நடத்துங்க, அவருக்கு சொல்லிக் கொடுங்க. ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் 1 hour வீடியோ. ஓகே, நோ அதர் வே. ஓகே, இது நான் வந்து சொல்லிக் கொடுத்து தான் ஆகணும், இது நீங்க கவனிச்சு தான் ஆகணும். சரியா? ஓகே, இதுதான் மக்களே ஷார்ட்கட்டு. சரி, நான் இவ்வளவு நேரம் பேசினது வச்சது எல்லாமே வந்து உங்க கூட பக்கத்துலன்னு சொல்ற மாதிரி இருக்கும். கரெக்டா அந்த 1 hour வீடியோ போட்டு கேட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகே, நான் உங்களை வந்து ஒரு திசையை நோக்கி உங்களுக்கு நான் வந்து கைடன்ஸ் காட்டுறேன். ஓகே, இப்படிதான்ப்பா நீங்க படிக்கணுங்கிறது, அதை பிடிச்சிட்டு நீங்க போகணும். அதை பிடிச்சிட்டு நீங்க போனாலும் போய்க்கலாம். இல்ல என்னோட வீடியோ வந்து இனிமேல் வர்றதெல்லாம் ஷார்ட்ஸா இருக்கும், அதாவது ஷார்ட் வீடியோவா இருக்கும்.
ஓகே, இந்த வீடியோல வந்து நான் இந்த மொத்தம் இந்த 12 வகைகளை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இன்னும் எடுத்தோம்னா இன்னும் 1 மணி நேரம் போகும். சரியா? அதனால ஒரு ஓவரால் வியூ கொடுத்துட்டேன். ஓகே, பிரசன்ட் டென்ஸ்ல ஒரு 4 வகை இருக்கு, பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு 4 வகை இருக்கு, ஃபியூச்சர் டென்ஸ்ல ஒரு 4 வகை இருக்கு. இந்த 4 வகைகள்ல ஓகே இங்க வந்து அதாவது பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இருந்து கேள்வி எப்படி உருவாக்குறது, அப்புறம் பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இருந்து நெகட்டிவ் சென்டென்ஸ்ல இருந்து எப்படி கேள்விகளை உருவாக்குறது அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் நீங்க பொருத்தி பார்த்துக்கணும். சரியா? சரி மக்களே, நான் இதோட ஓகே இந்த செஷனை க்ளோஸ் பண்றேன். ஓகே பாய், டேக் கேர், நாளை சந்திப்போம்.